குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். வெல்கம் டு மை சேனல் டாக்டர் ஷின்ஷான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து சேனல் சீரீஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ எவ்ரி வீக் ஒவ்வொரு சேனலையும் கொஞ்சம் டெப்த்தாகவும் ஷார்ட் டியூரேஷன்லையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த சேனலில் வந்து மெயின் திங் என்ன அப்படின்னா, அந்த சேனலோட டீட்டெயில், பப்ளிஷரோட டீட்டெயில், அந்த பப்ளிஷரோட கண்ட்ரி. செகண்ட் பார்ட் வந்து என்ன அப்படின்னா, அந்த ப்ராசஸிங் டியூரேஷன், ப்ராசஸிங் சார்ஜஸ்ஸு, தென் வந்து நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் பெர் இஷ்யூ, அந்த டீட்டெயில்ஸ். தென் தேர்டு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இண்டெக்ஸிங், தென் இம்பேக்ட் ஃபேக்டர், தென் அதர் இண்டெக்ஸிங் திங்ஸு, தென் வந்து என்னது அதை பற்றி என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீக் 1 சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சேனல் வந்து இன்டர்நேஷ்னல் சேனல் ஆஃப் இன்டெலிஜென்ட் இன்ஜினியரிங் அண்ட் சிஸ்டம். ஸோ இது வந்து நமக்கு வந்து கரண்ட்டாக இப்போ ரிலீஸ் பண்ண ஸ்கோப்பஸ் மே 2026 சோர்ஸ் லிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. பப்ளிஷர் வந்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, த இன்டெலிஜென்ட் நெட்வொர்க்ஸ் அண்ட் சிஸ்டம் சொசைட்டி. த கண்ட்ரி ஆஃப் த பப்ளிஷர் வந்து த ஜப்பான். செகண்ட் சேனலோட மெட்ரிக்ஸ் அண்ட் பப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ். ஸோ இதோட ஸ்கோப்பஸ் சைட் ஸ்கோர் வந்து 3.3 இந்த இயர் ஆஃப் வந்து 2025. இது என்ன குவார்ட்டரில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Q2 சேனல் அந்த கேட்டகரியில் வருது. பப்ளிகேஷன் ஃப்ரீக்வன்சி பார்த்தோம் அப்படின்னா 12 இஷ்யூ பெர் இயருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, பெர் மந்த்துக்கு ஒரு இஷ்யூ பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு 12 இஷ்யூ என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு பப்ளிகேஷன் நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. தென் அடுத்து சமிஷன் ப்ராசஸிங் இன்ஃபர்மேஷன். ஸோ பப்ளிகேஷன் சார்ஜஸ் வந்து $300 வந்து என்ன பண்ணுறாங்க, பப்ளிகேஷன் சார்ஜஸாக அவங்க பண்ணுறாங்க. அது வந்து ஓப்பன் ஆக்சஸ் சேனல்ஸ். தென் அதே மாதிரி ப்ராசஸிங் டைம் டியூரேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன் மை அப்சர்வேஷன் வித்தின் 1 மந்த்துக்குள்ளேயும் ரிவிஷன் வருது. சில ஆர்டிகல்ஸுக்கு 2 months, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 3 to 4 monthsக்குள்ளே என்ன பண்ணிடுறாங்க, ஆர்டிகல்ஸை சமிஷன் ஆர்டிகல்ஸை ரிவிஷன் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, அவங்க அக்செப்டன்ஸு வந்துடுது அந்த பர்டிகுலர் ஸ்கோப்புக்குள்ளே இருந்தால். தென் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பப்ளிகேஷன் டியூரேஷன். ஸோ பெர் இஷ்யூ நம்ம கொடுக்குறாங்க, 12 இஷ்யூ வருது. பெர் இஷ்யூக்கு வந்து அரௌண்ட் 50 to 60 ஆர்டிகல்ஸ் என்ன ஆகுறாங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணுறாங்க. தென் ஆஃப்டர் அக்செப்டன்ஸ், நம்மளுடைய பேப்பர் பப்ளிஷ் ஆன பிறகு 2 monthsக்கு அடுத்து இதான் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க பப்ளிகேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இந்த சேனலோட டீட்டெயில்ஸ். நம்ம சேனல் இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம போடுற சீரீஸ் ஆஃப் சேனல்ஸு நெக்ஸ்ட் வீக்லேயோ அடுத்த அப்கமிங் வீக்லேயோ போடுற சேனல்ஸ் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்ன பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.